தி ஸ்ட்ரேஞ்சர். விரிவான கதை தமிழில். கதை ஆரம்பிக்கிறது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு. உலகம் முழுக்க நாசி போர்க்குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் ஆபத்தானவன் பிரான்ஸ் கிண்டலா. அவர் ஹிட்லரின் கொடூர திட்டங்களை அமைத்த முக்கியமான நாசி. ஆனால் யாருக்கும் அவர் எங்கே மறைந்திருக்கிறார் என்று தெரியாது. அமெரிக்க அரசாங்கத்தின் விசாரணை அதிகாரி வில்சன் இந்த கிண்ட்லரை பிடிக்க அனுப்பப்படுகிறார். அவர் திட்டமிட்டு கிண்ட்லரின் முன்னாள் நாசி தோழரை பின்தொடர்கிறார். அந்த தோழர் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சிறிய நகரத்தில் உள்ளவரை சந்திக்கிறார். ஆனால் கிண்ட்லர் தனது அடையாளம் வெளிப்படும் பயத்தில் அந்த நண்பனை கொலை செய்து விடுகிறார். இப்போது கிண்ட்லர் தனது பெயரை சார்ல்ஸ் ராங்கன் என்று மாற்றியுள்ளார். அவர் அந்த நகரத்தில் உள்ள கல்லூரியில் வரலாறு ஆசிரியராக இருக்கிறார். மேலும் நீதிபதியின் மகள் மேரியை திருமணம் செய்து மதிப்புமிக்க குடும்பத்தின் உறுப்பினராக ஆகிறார். அவரை நகரத்தில் யாரும் சந்தேகப்படவில்லை. எல்லோருக்கும் அவர் நல்ல மனிதர், கல்வியாளர், சமூகத்தில் மதிப்புக்குரியவர் என்று தோன்றுகிறார். ஆனால் வில்சன் மட்டும் அமைதியாக கவனித்து வருகிறார். அவர் மெல்ல மெல்ல ராங்கின் பழக்க வழக்கங்களை பார்க்கிறார். அவருக்கு நாசிகளின் சின்னங்கள், சிந்தனைகள், பழைய வழிகள் தெரிந்திருக்கின்றன. ஒரு நாள் மேரியிடம் வில்சன் சில விஷயங்களைச் சொல்லி, உங்க கணவன் ராங்கின் தான் அந்த ஆபத்தான நாசி கிண்ட்லர் என்று எச்சரிக்கிறார். ஆனால் மேரி நம்ப மறுக்கிறார். அவருக்கு தனது கணவன் நல்லவர்தான் என்று தோன்றுகிறது. மேரி மெல்ல மெல்ல சில விஷயங்களில் சந்தேகம் கொள்கிறார். கிண்ட்லர் தனது நண்பனை கொன்ற சம்பவம், அவர் மறைக்க நினைக்கும் பழைய ரகசியங்கள், இவை அனைத்தும் உண்மையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. மேரி உண்மையை அறிந்ததும் அதிர்ச்சியடைந்து துவள்கிறார். இருப்பினும் கிண்ட்லர் அவரை மனப்பூர்வமாக கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். கடைசியில் வில்சன் நேரடியாக கிண்ட்லரைச் சந்திக்கிறார். இருவருக்குமிடையில் வாக்குவாதம், சண்டை ஏற்படுகிறது. இது தேவாலயத்தின் பெரிய கோபுரத்தில் நடக்கிறது. கிண்ட்லர் தப்பிக்க முயற்சிக்கும் போது தவறி விழுந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறார். கதையின் முடிவு. மேரி காப்பாற்றப்படுகிறார். வில்சன் தனது பணி நிறைவு செய்கிறார். உலகம் ஒரு ஆபத்தான நாசியிடமிருந்து விடுபடுகிறது. கதை சொல்லும் செய்தி. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு கொடூரம் மறைந்தாலும் அது நிரந்தரமில்லை. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்தில்தான் நிற்கும். தீமைக்கு எப்போதும் கால எல்லை உண்டு. ஆனால் நீதி மற்றும் உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும். ஒரு நிழல் எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒளி வந்தவுடன் அது மறைந்துவிடும். அதுபோல மனிதன் செய்த தீமைகள், தவறுகள், மோசடிகள் நீதி வந்தவுடன் அழிந்துவிடும். நல்ல மனசு, நல்ல செயல்கள், உண்மை, இவையே வாழ்க்கையை காப்பாற்றும். பயம், மர்மம், இருள் இவை தற்காலிகம். ஆனால் உண்மை, நீதி, ஒளி நிரந்தரம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.